சூப்பரா மணக்க மணக்க நம்ம உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு சட்னி செய்யறதுக்கு யாருக்கு தாங்க தெரியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா, ஈவன் கேன்டீன் வச்சிருக்கீங்களா, இல்ல ரோட்டு கடை வச்சிருக்கீங்களா, ப்ளீஸ் கண்டிப்பா இந்த சட்னி செஞ்சு பாருங்க. இதுக்காகவே எல்லாரும் வருவாங்க. வாவ், இட்லி அப்படியே பந்து மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. தேவையானதையும் வதக்கலாங்க. இப்போ இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு மிளகாய் போட்டுக்கலாங்க. 5 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். 2 காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது சில டைம் பாத்தீங்கன்னா இது தீஞ்சிடும். காஷ்மீர் மிளகாய் இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது பிளேட்லயே எடுத்து வச்சிடலாம், ஆறட்டுங்க. இதுலயே 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது சின்னதா ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்திலே சேர்த்து புளியை வதக்கணுங்க. இப்படி வதக்கும் போதும் இந்த புளிப்பு தன்மை வெங்காயத்துல படுறதுனால அப்படியே வெங்காயம் லைட்டா பிங்க் கலரா மாறிடும். வெங்காயமும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சு போட்டுடலாம். நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நான் இப்ப தண்ணியாட்டம் பண்ண போறேன், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்ப கொஞ்சம் காரம் தூக்கலா போட்டாதாங்க நல்லா இருக்கும். வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது பழமா ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. தக்காளியும் தோல் கலந்து வருதுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 கிளறிக்கலாம். போதுங்க. இதுவும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை, உளுந்து, மிளகாய் இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. கல் உப்பு போடணும் எப்பயுமே சட்னிக்கு, அதுதான் ருசியா இருக்கும். ஸோ உப்பு உங்க தேவைக்கேற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கலாம். இது வறுக்காத பச்சை சீரகங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இது தண்ணி ஊத்தாம கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. அடுத்து வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இப்பயே அந்த உளுந்து வேர்க்கடலை வாசனை தெரியுது. இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. சட்னியோட திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இப்படி ஒன்றும் பதியமா இருக்கணும், அப்படியே நறுன்னு இருக்கணும். அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நீங்க நைஸா வேணாலும் அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சட்னியை அப்படியே வேணாலும் சாப்பிடலாம். பட் இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்தோமா ரொம்பவே இன்னும் சுவையா இருக்கும். வாங்க இதுக்கு எப்படி இப்ப தாளிப்பு கொடுக்கறதுங்கிறதும் பார்க்கலாம். நம்ம சட்னிக்கு வதக்கினா அதே கடாயிலே இப்ப தாளிச்சுக்கலாங்க. ஏற்கனவே அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினா போதும். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தான் செய்யறேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இதுலயே செய்யணும்னு கிடையாது, நீங்க எப்பயும் எந்த எண்ணெயில செய்றீங்களோ அதுலயும் செய்யலாம். இதுலயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இப்ப அடுப்பு நாள் ஃபுல்லா கம்மியா தான் இருக்கணும். அடுத்தது மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன். இதுல இருந்து அவ்வளவு காரம் இறங்காது, ஏன்னா முழுசா தான் போடுறேன். ஒரே ஒரு கிளறுனா போதும். அடுத்தது ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். இதுவும் கிளறி கொடுத்துக்கலாம். சட்னிக்கு இந்த மாதிரி வெங்காயம் தாளிச்சு கொட்டும் போதும் ரொம்ப ருசியா இருக்குங்க. சட்னினா ரொம்ப சிம்பிளா செஞ்சிடறோம் அப்படின்னு வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எப்பயும் செய்யற சட்னி தானே. பட் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ஸ்பெஷலா இருக்குங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லேசா பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். கொஞ்சமா கருவேப்பிலையில போட்டுக்கலாம். அப்படியே ஒரே ஒரு கிளறிக்கலாம். போதுங்க. அடுத்தது கட்டி பெருங்காயம் சுடு தண்ணியில ஊற வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதிலே ஊத்திடலாம். ஒரே ஒரு கிளறிக்கலாம். போதுங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். சட்னி உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கணும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே சட்னியில உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரே ஒரு கிளறி கொடுத்துடலாம். போதும். இப்போ அரைச்ச சட்னி இதிலே ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இனிமே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இதை சூடு பண்ணா கட்டி ஆயிடும். இந்த மாதிரி தாளிச்சு தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம சட்னி அதில் மிக்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரா மணக்க நம்ம உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம்.
இப்போ சாஃப்டான இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு எப்படி மாவு அரைக்கணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 4 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம். இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கணும்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும். இல்லை தோசை சுடும்போது நல்லா கலராக இருக்கணும்னு நினச்சா 2 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். இப்போ நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் இட்லி அப்படி பஞ்சு போல இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ இட்லி பிளேட்டும் உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க இட்லி பிளேட் வைக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை 14 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. இட்லி 14 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, இட்லி அப்படியே பந்து மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. சூப்பரா இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பஞ்சு மாதிரி இட்லி. இப்போ நம்ம சட்னி இதிலே ஊற்றி சாப்பிட்றலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க. வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு சட்னி செய்யறதுக்கு யாருக்கு தாங்க தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்யும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. நாள் முழுக்க இந்த இட்லியும் சட்னியும் கொடுத்தாலே போதும்னு இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளோ முக்கியம். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்க. இதுவரையிலும் நீங்கள் செய்யாத சுவையாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா, ஈவன் கேன்டீன் வச்சிருக்கீங்களா, இல்லை ரோட்டு கடை வச்சிருக்கீங்களா, ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு பாருங்க. இதுக்காகவே எல்லாரும் வருவாங்க. இந்த சட்னியில நல்லா இட்லி போட்டு புரட்டி புரட்டி எடுத்து அப்படியே இந்த மிளகாயில இருக்கிற அந்த சாரை இதுலயே ஊத்திட்டு சாப்பிட சொல்லி தரணுமா என்ன? சாப்பிட்டு பார்த்துருவோமா? நீங்களே இதே மாதிரி செய்வீங்களா? இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம். ஓ மை காட். வெங்காயம் கடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? சும்மா அப்படி இருக்கு, வேற லெவல்னு சொல்லுவேன். அது நானா சொல்லக்கூடாது, நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு நான் வீடியோலயே அங்கங்க டிப்ஸ் கொடுத்துருக்கேன். புளி வந்து ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளியும் அதிகமா போடக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி. அதே மாதிரி காரம் நான் போட்ட அளவு அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. இதுக்கு தேங்காயே தேவை கிடையாது. வீடியோல நான் எப்படி வதக்கி அரைச்சனோ அதே மாதிரி செய்யுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாயில வச்ச உடனே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி சிம்பிளா சட்னி செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப என் பேர் சொல்லுவீங்கல்ல. இந்த சாஃப்டா இருக்கிற இட்லியில ஓ மை காட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா சும்மா ஒரு இட்லியோட கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம். வெஜிடேரியனுக்கு அதுக்கு ஈக்குவலா அதுக்கும் மேல இந்த சட்னி இருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதாங்க, இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.